கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 2/12/2024 8/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார், கடகத்தில் செவ்வாய் இந்த வாரத்தில் இருக்கார், கன்னியில் கேதுவும், விருச்சிகத்தில் புதன் சூரியன், தனுசுவில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார். இன்னைக்கு 3/12/2024 அன்னைக்கு, அதாவது நீச்சமாக இருந்து வக்ரம் பெறதுனால அது ஆட்சி உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் செவ்வாய் இந்த வாரம் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். எல்லாருக்குமே செவ்வாயினால் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உருவாகும். அது தவிர பார்த்தாலேயானால் சுக்கிரன் எவ்வளவு நாளாக தனுசுல இருந்தவர் 3/12 அன்னைக்கு மகரத்துக்கு போகிறார். இதுவும் ஒரு பெரிய ஏற்றம். காலபுருஷ தத்துவத்தின் 10வது இடத்துல சுக்கிரன் போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அதனால் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் ஒரு ராசிக்குன்னு பார்க்கலாம். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரத்தில் வரச்சதுர்த்தின்னா என்ன அப்படின்னா வரங்களை அள்ளித்தரும் சதுர்த்தி. பொதுவாகவே பார்த்தோம்னா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம், வர சதுர்த்தின்னு சொல்லுவோம். 2 வகையான சதுர்த்திகள். வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை வர சதுர்த்தி அப்படின்னு, தேய்பிறையில் வர்றதை சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. வர சதுர்த்தியில் என்ன அப்படின்னா, நீங்கள் போய் விநாயகரை சேவிச்சுட்டு ஒரு 9 தரம் பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு 9 தோப்புக்கரணை போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தாலேயானால் அங்கே கேட்கிற வரங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்றதுனால என்னென்ன வேணுமோ உங்களுக்கு அது எல்லாத்தையும் கேட்டேன்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த வர சதுர்த்தி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் தேதி அன்றைக்கி, 5/12/2024 அன்றைக்கி வர சதுர்த்தி. அன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷம். அதற்கு அடுத்த நாள் சஷ்டி விரதம் இருக்கிறது. சதுர்த்தி கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் வந்துடுறது அடுத்த நாள் அன்றைக்கி, அதாவது 6ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி விரதம். குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லக்கூடியது. அது தவிர பார்த்தாலேயானால் சஷ்டி விரதத்தினால எல்லாவித துன்பங்களும் உடல்நிலையில் ஏற்றம் வரும். ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால. அதை தவிர கடன் எல்லாமே கழியக்கூடிய வாய்ப்பு, எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம், இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் பொதுவாகவே பார்த்தாலேயானால் இந்த சஷ்டி விரதம் பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கொடுக்கும். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தாலும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம். புதுசாக முயற்சிகள் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அதெல்லாம் வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் அதெல்லாம் போகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. சரி, இந்த காலகட்டத்தில் ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் பால் அபிஷேகத்துக்கு பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயாயின் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, இப்போது இந்த வாரம் 2/12/2024 8/12/2024 வரை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாகவே மறைந்த புதன்னு சொன்னீங்கன்னா நிறைந்த கல்வியை கொடுக்கக்கூடியவர். அதனால் கவலைப்பட தேவையில்லை. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அரசாங்க சம்பந்தமான வேலைகள் கிடைக்கும். சிவராஜ யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்க்கை, வக்ர குருவின் பார்வை இருக்கிறது பெரிய விசேஷம். புதிய கடன் உண்டாகும், புதுசாக வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். அது தவிர உடல் நலத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சப்பட்டிருக்கார் 11ஆம் அதிபதி, அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6/11 அதிபதி நீச்சப்பட்டு போயிருக்கார். அப்படின்னாலும் இந்த வாரத்தில் 3ஆம் தேதி அன்னியிலிருந்து அவர் வக்கரமடைகிறது ஆட்சி பெற்றதற்கு சமம். அதனால் 6/11 அதிபதிகள் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறது, அதாவது உச்சம் பெற்றதற்கு சமமாக இருக்கிறது. அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்.
அதாவது 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல உச்சம் பெறத்துக்கு எவ்வளோ இதுவோ அந்த அளவுக்கு கொடுக்கும். திடீர் பண வரவு வரும். எதிர்பாராத இடத்துலேருந்து உங்களுக்கு மறைமுக வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் நினைக்காத இடத்துலேருந்து திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய தாயின் சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சற்று மறதியை ஏற்படுத்துவார். யாருக்கு? படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. அதனால் இந்த வாரம் வர சதுர்த்தியில் போய் பிள்ளையாரை வேண்டின்னு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ராசிக்கு சமசப்தமத்தில் சுக்கிரன் இருக்கார். ஒரே ஒரு நாள் தான், 3ஆம் தேதி அன்றைக்கி அவர் 8ஆம் இடத்துக்கு போய்டுறார். அதனால் திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் இந்த 2ஆம் தேதி அன்றைக்கி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடுறது ரொம்பவும் நல்லது. அதற்கு பிறகு 3ஆம் தேதி அன்றைக்கி 8ஆம் இடத்துக்கு போய்டுறார். மறைஞ்ச இடத்துல போய்டுறார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் 8ஆம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது. அதனால் மறைந்த விஷயங்களில் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அதாவது உங்களுடைய அபிலாஷைகளை மறைந்த இடத்திலிருந்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்துல பார்த்தாலேயானால் சனி பகவான், சனி ஆட்சி பெற்று கும்ப சனியாக இருக்கிறது பெரிய விசேஷம். இருந்தாலும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, கவலைப்பட வேண்டாம். 10ஆம் இடத்துல ராகு, அபரிமிதமான வியாபாரங்கள் தொழில்கள் ஏற்றம் கொடுக்கும். புதிய தொழில்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அந்த மென்பொருள் கணினி இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர், அதை தவிர இந்த எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கு இந்த படித்தவாளுகள்லாம் பெரிய ஏற்றம். அதை தவிர இந்த கலைத்துறையில் இருக்கிற ஆர்ட் டைரக்டர்ஸு, அதை தவிர இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவாளெல்லாம் பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் 6ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். 2/12/2024 8/12/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் 2ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 2/6 பரிவர்த்தனை வேறு ஆறுது. அதன் மூலியமாக 2 பேரும் ஆட்சி பெற்றதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு சுபகாரியம் நடக்கும். எதிரிகள் அற்ற நிலை நடக்கும். எந்த ஒரு போட்டியிலையும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சந்திரன் போகிறார். குடும்பாதிபதியே 7ஆம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம். இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் தொழில் அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இது 2ஆம் தேதி மாலையிலிருந்து 4ஆம் தேதி இரவு ஒரு 11:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 4ஆம் தேதி இரவு ஒரு 11:30 மணியிலிருந்து 6ஆம் தேதி 7ஆம் தேதி காலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 7ஆம் தேதி காலத்தால் 4:30 மணி வரலும் சந்திராஷ்டம காலம். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், புதிய வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இருந்தாலும் 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்துருக்கார். அதனால் குடும்பத்துக்கு வேண்டியதை நிறைய பொருட்கள் வாங்கி கொண்டு வரக்கூடியதும் குடும்பத்திற்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். செவ்வாயின் பார்வையில் சந்திர பகவான் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேயானால் எல்லா விதமான விஷயத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. சத்யநாராயண பெருமாள் சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் நிச்சயமாக வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.